Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா லா சிமேரா. திரைப்படம் வெளிநாடு 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் நாட்டு திரைப்படம்ங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் டைரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா அலிஸ் ரோர்வாக்கர். திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் முதன்மை கதாபாத்திரம் யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜோஷ் ஓகானர் ஆர்த்தரா முதன்மை கதாபாத்திரம் இருக்கார். சரிங்க, இந்த லா சிமேரா என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகன் ஆர்த்தர். அவன் வந்து ஒரு ஆர்காலஜிஸ்ட். பட் ஐ திங்க் வாழ்க்கையில் வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெயில்டான ஒரு ஆர்காலஜிஸ்ட். வாழ்க்கையிலையும் சரி அவனோட தொழிலையும் சரி. அது வந்து என்னென்னா படம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு சில விஷயத்தை வச்சு உணர்த்துறாங்க. இப்போ அவன் ஃபெயில் ஆர்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறான்னா இதே இவனா மாதிரி ஃபெயிலான ஆர்காலஜிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதாவது எட்ருஸ்கேன் ஆர்டிகிராஃப்ட்ஸ், அதாவது வந்து எட்ருஸ்கேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து இட்டாலியில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அவங்களுடைய ஆர்டிகிராஃப்ட்ஸை வந்து எப்படியாவது அவங்க எங்கே அதை புரிஞ்சு போகுது இல்லைங்க. இட்டாலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்டாலியில் 1980 நடக்கிற கதை இது. அங்கே டஸ்கானின்ற ஊரில் தான் அந்த கதை நடக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இது எல்லாமே வந்து பூமி கடையில் புதஞ்சு போச்சு. இதில் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் எப்படியாவது திருடி இவங்க வேறு ஒருத்தர் விற்று காசு பார்க்குறது தான் இவரோட வேலை. இதனிடையில் என்ன ஆகுதுன்னா ஆர்த்தருக்கு வந்து இட்டாலியான்ற பெண் மேலேயும் ஒரு விதமான காதல் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி அவங்க முன்னாள் மனைவி என்ன ஆனாங்கன்னு தெரியல. அவங்களோட நினைவில் வந்து போகுது. ஸோ இப்போ என்னென்னா இவர் இதெல்லாம் வச்சு காசு பார்த்து தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போனாரா, இல்லை அவருடைய ஒரு விதமான ஃபேண்டசியான ஒரு விஷயம் வரும், அந்த ஃபேண்டசிக்குள்ளேயே வாழ்ந்து தான் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரா போன்ற ரெண்டு விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்கிற படம் தான் லா சிமேரா. லா சிமேரா பொறுத்தவரைக்கும் அந்த கண்டென்ட்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது எட்ருஸ்கேன் ஆர்டிகிராஃப்ட்ஸை பற்றி கொண்டு வந்து அதை வந்து இங்கே புவருக்கும் ரிச்சுக்குள்ளான ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்லணும் இதை வச்சு. ஏன்னா எட்ருஸ்கேன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அடிமையாக்கப்பட்டு அவங்க அழிக்கப்பட்டாங்க. ஸோ அதை வந்து ஒரு என்ன சொல்றது லேயராக கொண்டு வந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பேக்ட்ராஃபில். அது கொஞ்சமாக அந்த கண்டென்ட் வைஸ் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற அந்த ஆர்காலஜிஸ்டோட வாழ்க்கை முறையும் அந்த ஆர்த்தரோட வாழ்க்கையும் ஆர்த்தர் கூட இருக்கவங்களோட வாழ்க்கையும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இதில் ஏழை பணக்காரன் அந்த தாழ்வு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து லேயர்டாக கொண்டு வராங்க. ஸோ அதுவுமே இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அட்வென்ச்சர் காமெடி தான். காமெடின்ற சென்ஸ் வந்து இந்த படம் வந்து ஒரு எங்கே தேவையோ அங்கே தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அது ரொம்ப செட்டிலாக இருந்தது, பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது அந்த இடம். இந்த படத்தில் வந்து பலமான பக்கம் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஒரு பலம், ரொம்ப பிரமாதமான ஒரு சினிமாட்டோகிராஃபி. வந்து உங்களுக்கு கதையை ஒட்டி கதைக்கு என்ன தேவையோ மிக முக்கியமாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து உங்களுக்கு நெருக்கமாகவும் அதே சமயம் ஐசோலேட்டடாகவும் சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் இந்த படத்தை ரொம்ப அழகாக வந்து காட்சிப்படுத்தின மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நடித்த நடிகர் எல்லாமே ரொம்ப நடிச்சிருந்தாங்க. ஆர்த்தரா பண்ண ஜாஷ் ஓகானரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சட்டில் அண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு நம்ம டெஃபினட்டாக இந்த இடத்துல நான் சொல்லணுங்க. லா சிமேரா பொறுத்த வரைக்கும் டேரக்டரோட இன்டென்ட் எல்லாமே ரொம்ப சூப்பர். ஆனால் படம் முடியும் போது நமக்கு எந்த மாதிரி உணர்வு ஏற்படுத்துது அப்படின்ற பார்க்கும்போது ரிமார்க்கபிளாக இல்லைன்றது தான் இந்த ஒரு பிரச்சனை. ஏன்னா லா சிமேரா ஆரம்பித்து சில இடங்களில் நமக்கு இதெல்லாம் இந்த இடத்துல தேவையான உணர்வு ஏற்படுது. புரியுது ஏன் இந்த இவங்களோட கதையை ஒரு அரை மணி நேரம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது நமக்கு புரியுது. பட் ஸ்டில் நமக்கு இது தேவைப்படுதா, இது எந்த மாதிரி கதைக்கு ஒரு இது ஊட்டுது அப்படின்ற உணர்வு வந்து நமக்கு ஏற்படும் போது அந்த இடத்துல அது கொஞ்சம் ஃப்ளாட்டான மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. அதே மாதிரி ஒரு லவ் ட்ராக் ரொம்ப நல்லா இருந்தது. பட் எண்டில் அந்த ஒரு அவன் எதை நோக்கி போகிறான் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வச்சு மறுபடியும் ஒரு வேறு ஒரு இடத்துல கதை முடியும். நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு விஷயம், இதுவா அதுவா. அப்போ அப்படின்னும் போது ஒருத்தனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தான் இந்த கதாநாயகன் வந்து இந்த இடத்துல இனிமேல் விழிச்சிக்குவோம் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுத்தும் போது கொஞ்சம் நெருடல் ஏற்பட்டுச்சு. பட் ஸ்டில் அது கதாநாயகன் அப்படி தான் அப்படின்ற கேரக்டர் ரெசம்பிள் பண்ண இடமா வந்து நான் பார்த்தாலும் கொஞ்சம் நெருடல் இருந்துகிட்டே இருந்தது வந்து உண்மைங்க. இந்த படம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லென்த் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆடியன்ஸை க்ளூ பண்ண வச்சிருக்கலாமோ அப்படின்ற உணர்வு தோணுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய இடங்களில் நான் நெருடல் ஏற்படுச்சு. எனக்கு பெருசாக க்ளூ ஆகலை இந்த படத்துக்குள்ளே. அது என்னோட தனிப்பட்ட பார்வை. ஆனால் உங்களுக்கு அது வேறு மாதிரி கூட படலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்டாண்டு நடந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பாம்டி அவருக்கும் நாமினேட்டாக இருந்துங்க. அதை தவிர்த்து இந்த படம் 8 வின்ஸ் அண்ட் 26 நாமினேஷனாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் லா சிமேரா ஒரு வாட்சபிள் மூவின்றதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.